ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வை வித் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பாண்டிச்சேரி தான் போகிறோம். பாண்டிச்சேரியில் போயிட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண அந்த ராக் பீச்சில் நடக்கிற பார்ட்டியில் நம்மளும் கலந்துக்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க நம்மளோட ஜாயின்ட் ஆகிப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரில. நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கேருந்தே வழக்கம் போல் நானும் சந்தோஷம் கிளம்புறோம். நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்போ சார் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த சம்பவங்கள்லாம் நான் மோட்டார் லைனில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பாண்டிச்சேரி. அங்கே இப்போ வர ஸ்டார்டிங்கே நாய்க்குறுகள் வருது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வச்சிங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமா என்னன்னே தெரில. நிறையா பிளான் வச்சுருந்தேன். எல்லா பிளானும் சொதப்பிட்டு நான் காலைல 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறதாகும். 4 மணிக்கு கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ராக் பீச்சுக்கு போகிறதா பிளானு. ரூம்லாம் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு ஆனால் நடந்தது என்னதுன்னா, அந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க, அவனால் உனக்கு பின்னாடி யாரும் உட்காரல, ஒன்றை தான் சொல்கிறேன், ஒன்றை தான் சொல்லிகிட்டு இருக்கா. அவனால் தான் சொதப்பிட்டு நிறையா பிளான் சொதப்பிட்டு. இது இல்லாமல் வேறு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அதான் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், 4 மணிக்கு கிளம்பி பாண்டிச்சேரி போய் சுற்றிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியுதோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு லாஸ்ட்டாக நைட்டு ராக் பீச்சுக்கு போயிட்டு ராக் பீச் முடித்தோடனே நம்ம ரூமில் எடுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி அங்கேருந்து கிளம்பி வர மாதிரி இருந்தது. ஏன்டா இப்படிலாம் ஏறி வரீங்க, இடமே சின்னதாக இருக்குது. ஸோ அப்படி தான் இருந்தது. ஆனால் இவன் சந்தோஷம் என்ன பண்ணிட்டான், அவங்க சித்தப்பா சபரிமலைக்கு போகிறாங்க, முடிக்கயிறு கட்டணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நேற்று போயிட்டான். கரெக்டாக நம்ம 4 மணிக்கு கிளம்புறோமா, 31ஆந்தேதி காலையில் 4 மணிக்கு கிளம்புறதா இருந்தது டிசம்பர். ஆனால் இவன் 30ஆந்தேதி நைட்டெல்லாம் அந்த முடிக்கயிறு கட்டுற இடத்துல இருக்கான். ஆனால் அது எங்கன்னா நம்ம கிளம்புற இடத்த நம்ம காரைக்கால்லேருந்து கிளம்புற இடம் கிடையாது. அவன் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினத்தை தாண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படிடா போகிறதுன்னா, சரி நைட்டு வந்துடுவான் போல், அதுக்கப்புறம் போகலான்னு தான் பார்த்து பிளானு. இவன் என்னன்னா நைட்டு வர முடியாத சுச்சுவேஷனாக மாறிட்டு, அவனையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா நான் காலையில் போகும்போது அந்த சூரியன் உதிக்கிறதோட பார்த்துட்டு போகலாங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசையாக இருந்தது. எனக்கு அது விலாகுக்காக மட்டும் இல்லை, சும்மா என்ஜாய் பண்ணுவோம். பாண்டிச்சேரியில் அந்த கரெக்டாக சன்ரைஸ் ஆகிறது அப்படியே பைக்லேயே போகும்போது சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது ஃபுல்லாக ஆகும்னா கேட்டால் அது ஆகாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டைம் 3:30 ஆகுது. 3:22 கரெக்டாக சொல்லணும்னா. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, வெயிலாம் அடிக்கவே இல்லை. மழை பெய்கிற மாதிரி மேகம் சுற்றி இருக்கிறதுனால ஏதோ அதனால எனக்கு மனசு ஆறிட்டு இவன் மேலே ஒரு கோபம் வரல. இல்லைனா இந்த பிளானு கேன்சல் பண்ணுறேன் அந்த மெயின் செட்டுக்கு போயிட்டேன். பிளான் கேன்சல் பண்ணிட்டு சரி விட நெக்ஸ்ட் இயர் போகலாம். போன இயர் சில சம்பவத்தில் நம்ம ஜெயிலில் இருந்தோம். ஜெயிலில் இருந்தோம், நம்ம ஸ்டேஷனில் இருந்தோம், போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ அதனால் போக முடியாமல் இருந்தது நியூ இயர் செலிப்ரேஷன் பாண்டிச்சேரிக்கு. ஆனால் போகணுன்னா ஆசையில் காசுலாம் சேர்த்துருந்தேன். அதெல்லாம் அப்படியே போய் ஸ்டேஷன்லேயே காசுலாம் போயிட்டு வேஸ்ட்டாக. இந்த செலிப்ரேஷன் இவனால் கெட்டுட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம என்னன்னா 31 டிசம்பர் மதியம் 3:30க்கு கிளம்புறோம் காரைக்கால்லேருந்து. இப்போ நம்ம என்னன்னா நாகப்பட்டினம் சைடு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் போட்டுட்டு திரும்பி ரிவேஸில் நம்ம ரூட்லேயே தான் போகிறோம். ஸோ டோபி எவ்வளோக்கு இப்போ குடிக்க போகிறான்னு தெரிலையே. டோபி இதுமாரி பெட்ரோல் போட்டுட்டு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணே, டேங்க் ஃபில் பண்ணிடுங்க.
எவ்வளோக்கு குடிப்பான் கெஸ் பண்ணி பார்ப்போம். 1200. 200 குடிக்கார பாவிடாமன் நம்ப முடியாது. சக்குன்னு 1300 குடித்தாலும் 1400 ஃபுல் டேங்காக தான். ஆனால் நான் லோவில் வச்சிடல, பார்ப்போம். போதுண்ணே. ரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இல்லை ஃபுல்லாகிட்ரா, நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். எனக்கு சரியான உடம்பு சரியில்லை, சரியாகாத உடம்பு சரியில்லை. ஏர் செக் பண்ணிப்போம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல் டேங்காக இருக்குது. நம்ம 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 1000 ரூபாயே ஃபுல் டேங்க் ஆகிட்டு. நம்ம ஆல்ரெடி நம்ம பைக்கில் டோபியில் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்தது. முன்ன மாதிரி டோபி இப்போ குடிக்கார இல்லைன்னு நம்புகிறேன். ஏன்னா வச்சுங்களேன், அந்த முன்ன குடித்ததுக்கான ரீசன் என்னென்னா, வண்டி டயர் வந்து சரி நம்ம ஓட்டும் போது பேசுவோம். இதெல்லாம் நம்ம தெளிவாக பேசணும். 142 கிலோமீட்டர் பூச்சேரின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பூச்சேரி போவோம். அங்கே உள்ள ராக் பீச் போகலாம். கொஞ்சம் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். சரி வாங்க பறக்கலாம். போகலாம். போகலாமா? ஸோ இப்போ என்னென்னா, முன்ன என்ன நம்புதுன்னா, இப்படி தான் நான் வேகமாக வர மாதிரி குறுக்கல்ல போகணும். முன்ன என்ன நடந்ததுன்னா, வீல் வந்து ஸ்டெக் ஆகி இருந்தது. எப்படின்னா, நான் ஃப்ரீயாக வீல் சுத்தாமல் இருக்கும். எப்படி சொல்கிறது, டைட்டாக இருந்தது. ஐயோ வளர்றாங்க வந்து ஸ்டெக் ஆகிற மாதிரி வீல் வந்து ரன்னாகவே ஆகலை. ஸோ அப்படி இருக்கவோ மைலேஜ் வந்து ஓவராக ட்ராப் ஆனுச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா, என்எஸ் வந்து இதான் மைலேஜா அப்படிங்கலாம் யோசிச்சுட்டேன். 25 கிலோமீட்ரு அப்படி தான் கொடுக்குற மாதிரி, ரொம்ப டம்மாக கொடுக்குற மாதிரி இருந்ததா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. நான் வண்டி வாங்கினதுலேருந்தே அதே மைலேஜாகவே இருக்கிறதுனால அழகாக ஃப்ரீயாக நான் பெட்ரோல் மட்டும் அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா வேகமாக குறைஞ்சிட்டே இருந்தது. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 2 வீக் முன்னாடி அதெல்லாம் சரி பண்ணோன்னா மைலேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம தான் நாள் சரி பண்ணாமல் வந்துட்டோம். இந்த பிரச்சனை முன்னாடியே தெரிஞ்சால் அதை சரி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ வண்டி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடுற மாதிரியும் இருக்குது. அதனால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்குது. இப்போ வண்டி ஃப்ரீயாக வருது, மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனால் இப்போ இடையில வந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். என்ன ட்ராவல்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்ப்பீங்க. அப்போ அந்த ட்ராவல் பண்ணோன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னா, மைலேஜ் வந்து ரொம்ப 800 ரூபா போல் 100 கிலோமீட்டருக்கு வந்து 800 ரூபா 900 ரூபா அந்த அளவில் போயிட்டு. ஸோ அப்படி இருக்கவும் மைலேஜ் ஓவராக இதாகிடுச்சு. இப்போ வந்து கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். நான் வந்து எவ்வளோ மைலேஜ்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வண்டியோட பவரில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வளர்றேன். சந்தோஷே இருக்கியா? சரி சரி. ஓகே ஓகே. எனக்கு உழுவுதுடா நீ பேசுறது. இடையில பாத்தியா பட்னச்சேரி டேனிங்ல போலீஸா? நான் பார்க்கல, கவனிக்கல. ஏதோ போ பார்த்துட்டே
ஸோ வந்து நம்ம இப்படியே ஜாலியாக போகலாம். இது வந்து நான் கால்நடை பார்த்தேன். காலையில் ஒரு 4 மணிக்கு கிளம்பியிருந்தோன்னா அந்த நேரத்தில் இருட்டில் விழுந்திருப்போம் சூப்பராக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைட்டில் வந்திருக்கிறோம், அப்படியே ரைஸாக இருக்கும் பொறுமையாக சன். இப்போ இந்த சைடில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே டிலேவை டைம் ஆயிடுச்சு ஓவராக. டைம் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் அங்கே ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் பார்த்து. நம்ம வந்து இப்போ மணி வந்து 3:40 ஆகுது. அதுக்குள்ளே போயிடலாம். இன்னும் அதிகபட்சம் வந்து 2 hours ஆகும். 2 hours 142 கிலோமீட்டர்னால் ஒரு 2.5 hours ஆகும். அதுக்குள்ளே போயிடலாம் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால். இடையில டீ பிரேக்கு நான் வேறு வேகமாக போவேன். இருந்தாலும் இடையில அடிக்கடி டீ அந்தமாரிலாம் பார்த்தோன்னா நுப்பாட்டிடுவேன். சாப்பிட்ற ஏதாச்சும் பொருள் பார்த்தாலே நுப்பாட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக போகிறது. அப்படியே போனாலும் இன்றைக்கி வந்து நம்ம அந்த பார்ட்டி மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நியூ இயர் அன்றைக்கி சுற்ற வேண்டியதான். நைட்டு அங்கே இருந்துட்டு நியூ இயரில் நைட்டு வந்து நம்ம அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அதையும் விலாகில் நான் போடுவேன். அது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில் அதையாச்சும் சன்ரைஸ் வந்து ராக் பீச்சில் எடுத்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி. ஏன்னா அப்போ சந்தோஷம் நம்ம கூட இருப்பான், சொதப்புறதுக்கு ஆளே இருக்காது. அதையாச்சும் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம விலாகில் போடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நம்ம வந்து காரைக்காலை விட்டு வெளியேறி விட்டோம். காரைக்கால் அவுட்ருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து புதுச்சேரி எத்தனை கிலோமீட்டர்னால் 128 கிலோமீட்ரு. அங்கே வந்து 142 கிலோமீட்டர் பார்த்தோம். இங்கேருந்து 128 கிலோமீட்டர் காரைக்கால் அவுட்ரு. காரைக்காலை தாண்ட போகிறோம். இந்த பாலத்தை தாண்டிட்டோம்னா நம்ம காரைக்காலை தாண்டிட்டோம். இங்கே தானே இருக்கும் நம்ம காரைக்கால். இந்த இருக்குது நம்ம காரைக்கால். தெரியுதானு தெரில, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதை தாண்டிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ இந்த பாலத்தை தாண்டாலே காரைக்கால் தாண்டதுக்கு அர்த்தம் தான். ஆஹா அழகாக இருக்கே. போலீஸ் இருந்தால் இருக்கட்டும், நம்ம தான் எல்லாம் இருக்கே. எல்லாம் பார்ப்பாங்கடா. போலீஸ் என்னோட ஃபேன்ஸ், என்னோட அதனால் பார்ப்பாங்க, என்ன தான் பார்ப்பாங்க. பிடிச்சாதான் தெரியும். ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்கன்னா இல்லை இது வாங்க வந்தாங்களா? அதுவும் நாளைக்கு வேறு நியூ இயரா? நான் பேசுகிறது கேட்காது, நீ வீடியோவில் பார்த்துக்கோ. நாளைக்கு வேறு நியூ இயரா, அதனால் போலீஸ்லாம் வளைச்சி பிடிப்பாங்க. அதுவும் பைக்கர்ஸாக நோட் பண்ணியே பிடிப்பாங்க. வீலிங் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உள்ள ஆளாக தான் பிடிப்பாங்க. நம்ம வந்து எந்த பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸும் பண்ண போல, வீலிங்கும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து அழகாக ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஜாலியாக பாண்டிச்சேரி போகிறோம், அவ்வளோதான். பாண்டிச்சேரி போயிட்டு வண்டியை ரூமில் விட்டுட்டு அங்கேருந்து நடந்து கூட ராக் பீச்சுக்கு போய்க்கலாம். ஏன்னா அங்கே இருக்க கூட்டத்தில் டோபியை அழைச்சிட்டு போகிறது வந்து சாத்தியம் இல்லை. இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு டோபி அழைச்சிட்டு போகிறது டோபிக்கு போதும். அது போதும் சார் எனக்கு. ரோடு ஃபுல்லாக பள்ளமேடாகவே இருக்குது. அது எப்படி ரைட்டில் ஏறி தான் போகலாம் போல். லெஃப்டில் திடீர்னு பள்ளமேடா வந்துடுது. இங்கேருந்து 130 கிலோமீட்டரா பாண்டிச்சேரி. அங்கே என்னமோ 122 என்னமோ கூட, இங்கே 130. என்ன புரியலையே எனக்கு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்போதுமே இந்த மாதிரி போர்டு வசனம்லாம் நம்பக்கூடாது. அவங்க வந்து கால்குலேஷன் வேறு ரோடுக்கு மாற்றி வச்சுருப்பாங்க. பொறையாரை தாண்டி விட்டோம். பொறையார் லெஃப்ட் சைடு. அம்மா சரியா அதை பண்ணலாம். ஆர்வே ஆளே உங்க ஆளே
உங்காலு தான் தரலையா? லாங்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க போல, இங்கேருந்தோ வாங்கிட்டு செகண்ட் ஹேண்டில். மனசே கேட்கலையா? காசு கொடுத்துட்டு வாங்கிடுவோமா? யாராச்சும் விற்றுருப்பாங்கடா வண்டியை செகண்ட் ஹேண்டில். டயருக்கு காற்று இல்லாமல் இருக்குது, வண்டி இல்லாமல் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. கீழெல்லாம் செயின்லாம் பாரு, பழைய செயின் விற்றுருப்பாங்க. டயர்லாம் ரொம்ப தேஞ்சிருக்கு. ஆன்பரை காணும். ஒன் சைடு ஆன்பர் தான் இருக்குது, ஒன் சைடு ஆன்பர் வளைஞ்சிருக்கா இல்லை உடஞ்சிருக்கா? சரிவா, இப்படியே நீ இங்கே இருந்தா டக்குனு ஆன்பரை பார்த்துட்டே இருப்பேன். நான் போகிறேன். எங்கடா இது வந்துட்டோமா? தரங்கம்படி வந்துட்டோமா? தரங்கம்படி வந்துட்டோம். இதா என்னன்னா அவ்வளோ சீக்கிரமாக தரங்கம்படி வந்துட்டோம். இல்லை இல்லை, அதுக்குள்ளே தரங்கம்படி வந்துட்டோமான்னு பார்த்தேன். ரோடு நல்லா இருக்கு. புரியல ஏன்டா? அஜித்தோட நிலைமை யோசிச்சு பாருப்ப. அஜித் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துருப்பான் பின்னாடியே. இது என்னது? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேச்சராக இருக்குது கீழெல்லாம். ஆனால் ரோடு ரொம்ப சரி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இந்த ரோட்டில். நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் மட்டும் வந்தீங்கன்னா பவுடர்லாம் மேக்கப்லாம் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக மேக்கப்லாம் பண்ணி விட்ருவாங்க. கொஞ்ச நேரம் வயசை ஓப்பன் பண்ணாலே அடிக்குது இப்போ கண்ணாம்னான்னு மூஞ்சில். ஹெல்மெட் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோம். நல்ல அவனும் ஹெல்மெட் எடுத்து வந்துட்டான். ஸோ வந்து 2 ஹெல்மெட் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை, தப்பிச்சிட்டோம். இருந்தாலுமே வயசான சும்மா சித்தனால காற்று வாங்குறதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பவுட்ரு ஆட்டோமேட்டிக்காக யாரோ அடிச்சு விட்ற மாதிரி அடிச்சு விடுது புகைகள். அதுவும் ராலி பின்னாடி இந்த பெரிய பெரிய பஸ்ஸு பின்னாடிலாம் போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எப்படா ஓவர்டேக் பண்ணி போவோம் அப்படின்னு தான் தோணும். இல்லைன்னா ஸ்லோ பண்ணி பின்னாடி வந்துடலாம் மட்டும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு தோணும். அதிகமான மண்ணும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடா மீட்டர் பார்த்தேன். நேரவா எப்போ பெரிய ரோடு என்ன பைக் கிடையாது. அதான் ஸ்பீடா மீட்டர் பார்த்தேன், டக்குன்னு அவன் பிரேக் அடிச்சிட்டான். கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன் புரியல? ரோடு ரொம்ப சூப்பராகடா. தஞ்சாவூர் போனேன்டா, அப்போ கூட பைபாஸ் தான் ஃபுல்லாக செமையாக இருந்தது. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி அழகாக எடுத்து வந்தேன்டா. வாட்டர் வாஷ் செம்ம வாட்டர் வாஷாக இருக்குது. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? செட்லே என்னடா பாத்தியா இல்லையா பைக்க? Z900 Z900 சவுண்டு கேட்டுதா? கேட்கலையா? ஹெல்மெட் போடுறதா பெருசாக கேட்கவே அப்பயோ. அதனால அவங்க ஸ்லோவாக போனா போலடா, நம்ம தான் வேகமாக வந்துட்டோம். என் முடியே என் கண்ணை வந்து குத்துது, ஹெல்மெட்டுக்குள்ள உள்ள முடி. சை, இன்னும் எம்மாந்து வரும் இந்த ரோட்லேயே போக போகிறோன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக ரோடாக இதே பெரிய இருக்குது. கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் பள்ளமேடாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நல்லா. இன்னொன்று காரைக்கால் டு வச்சு சென்னை டு கன்னியாகுமரி ரோடு போட்டுருந்தாங்களா, அந்த ரோடாது அது வந்து மேம்பாலம் தானே ஃபுல்லாக.
அம்மை 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 ஆ ஆ நமக்கு ரூம் மட்டும் கிடைக்கணும். ரூம் மட்டும் எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. சந்தோஷே, ஒரு வேளை ரூம் கிடைக்கலன்னா என்னடா பண்ணுறது? ரூம் கிடைக்கலனா என்ன பண்ணுறது? காதில் வரலையா? வீடே அப்புறமா பேசிக்கிறேன். கழுத்து வேற வலிக்குது. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ரூம் கிடைக்கலனா நைட்டே எங்கடா படுக்கிறது? என்னடா ஒன்றுமே சொல்லாமல் இருக்க? புரியல? ஆ பீச்சில் அதே மாதிரி படுத்துருவோங்கிறியா? அவ்வளோதான். நல்லா இருக்கே. துண்டு எடுத்து வந்திருக்கோம். பைக்கை நம்ம டோபி எங்கன்னு பண்ணுறது? ஆ இப்போ ரோடு சூப்பராக இருக்கு. அழகா இதே மாதிரியே கூட கொஞ்சம் தானே நடக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் தூசம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் போய்க்கலாம். என்ன நம்ம ரோட்டில் நாய் ஆடு அது மட்டும் எப்போயாச்சும் குறுக்கால் ஆகணும். அதனால 100லேயே போயினா கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ஸ்லோ பண்ணுறதுக்கு திடீர்னு வரும், நமக்குன்னே வருவாங்க. இது பூம்புகாராளா? அப்படி அந்த சைடு போனால் பூம்புகாரு. ஆ அதான் புரியல. அப்படிதான் கெத்தாடா. என்ன போட்டிருக்கு? ப்ரோ ரைடரா? அப்படிதான் ஓட்டுவேன். ஆனால் நான் இப்போ இந்த வண்டி ஏறேன்னு வச்சுக்கோ, இந்த சைடில் ரொம்ப தூரம் பார்த்துருவேன். ரைட்டில் வளையணுமா? ஓகே, நான் ரொம்ப தூரம் பார்த்துருவேன். எதுக்கு எந்த வண்டி வரல, நான் ஏறும்போது எதுக்கு எந்த வண்டி வந்துடக்கூடாதுல்ல, அதனால ஃபுல்லாக பார்ப்பேன். வண்டியே வரல அப்படி நான் மட்டும்தான் ஏறுவேன், இல்லைன்னா ஏற மாட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம இப்போ வீட்டில் விட்டு வண்டியை எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, பைக் எடுத்து ஓட்டுறோம், வெளியில் எங்கேயாச்சும் போகிறோன்னு வச்சுக்கோ, ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது எங்கேயுமே. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. நம்ம கரெக்டாக ஓட்டியோ நமக்கு பின்ன யாராச்சும் தப்பாக ஓட்டி விடலாம். இல்லை நம்மளே சப்போஸ் கொஞ்சம் வேகமாக போகிறதில்ல நாய் குறுக்கல்ல ஆடு குறுக்கல்ல விழுவலாம். அது நம்ம கையிலே இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓட்டணும், சேஃப்டியாக ஓட்டணும். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஓட்டுறதை வச்சு நம்மளால் மற்றவங்க யாருமே பாதிக்கப்படாமல் ஓட்டணும்னு வச்சுக்கேன். அது அவ்வளோதான், அது போதும். நம்ம எவ்வளோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்காதுடா. நம்ம இந்தியாவில் போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் ரோடு போடுறவங்களாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ரோட்டுக்கு நடுவில் கட்டை கட்டியிருப்பாங்க. இடையில நாய் குறுக்கெல்லாம் அந்த கட்டையை தாண்டிலாம் வர முடியாது டக்குன்னு. ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். ஆனால் நம்ம கண்ட்ரி ரொம்ப பெரிய கண்ட்ரிங்கிறதுனால அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதாலும் சொல்கிறேன். அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு அமைச்சிருந்தாங்கன்னு வேலி கிளி ஏதாச்சும் ரோட் சைடு மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்க. அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம நல்லா இப்போ நம்மளே பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகிறோம். நெகட்டிவாக யோசிக்கிறேன்னு சொல்லாத, சும்மா சொல்கிறேன். நமக்கு எதுவுமே ஆகாமல் ரிட்டர்ன் வருவோமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வேகமாக பெரிய லெவலில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிறது நம்ம கையில் இருக்குது. ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, புரியுதா? இப்போ நம்ம கரெக்டாக ஓட்டி விழுந்தோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக சொல்கிறேன் சின்ன அடி தான் போடும். அழகாக நம்ம வீட்டுக்கே திரும்பி நம்மளே வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும்.
கண்ணா முன்னாடி லூஸ் ஆட்டம் அந்த ரைடர்லாம் நைட்டு இந்த நியூ இயர் டைம்லாம் சில பேர்லாம் பண்ணுவோம் ஒரு பைத்தியம் மட்டும் இந்த போலீஸ் வண்டி எடுத்துகிட்டு வர ஒன்றே அதுமாரி ஆனால் ஏதாச்சும் வண்டி அடிப்படும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும் பெருசாக அப்படி தான் கரும்புடா ஃபுல்லாக அதான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ இப்போ எனக்கு அழகான வாட்டர் வாஷை பண்ணிட்டு வந்ததை இந்த தூசுலாம் வந்து என் வண்டியை ஃபுல்லாக வீணாக்கிட்டுங்க நம்ம வண்டியை எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டே நான் வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக எடுத்து வந்தேன்